ओम शांति। 20 जुलाई 2024 बापदादा मधुबन मुरली 20/7/2024। मीठे बच्चे माहिर रावण के संग में आकर तुम भटक गए हो। पवित्र पौधा अपवित्र बन गई हैं, अब फिर पवित्र बनो। இனிமையான குழந்தைகளே, மாயா ராவணின் சங்கத்தில் வந்து நீங்கள் அலைந்து திரிந்தீர்கள். தூய்மையாக இருந்த செடி தூய்மை இழந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் தூய்மையாகுங்கள். प्रश्न, हर एक बच्चे को अपने ऊपर कौन सा वंडर लगता है? बाप को बच्चे पर कौन सा वंडर लगता है? ஒவ்வொரு குழந்தைக்கும் தன் மீது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது? தந்தைக்கு குழந்தைகள் மீது என்ன ஆச்சரியம் ஏற்படுகிறது? उत्तर, बच्चों को वंडर लगता है कि हम क्या थे, किसके बच्चे थे। ऐसा बाप को हमें वर्षा लिया था, उस बाप को ही हम भूल गए हैं। रावण आया, इतनी फागी आ गई है तो रचयिता और रचना का सब भूल गए हैं। बाप को बच्चे पर वंडर लगता है, जिन बच्चों को मैंने इतना ऊंच बनाया है, राज्य भाग्य दिया है, वही बच्चे गिरे गिलानी करने लगे, रावण के संग में आकर सब कुछ गवा दिया है। நாம் என்னவாக இருந்தோம், யாருடைய குழந்தைகளாக இருந்தோம், இப்படிப்பட்ட தந்தையிடம் நமக்கு சொத்து கிடைத்தது, அந்த தந்தையை மறந்துவிட்டோம் என்பது குழந்தைகளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ராவணன் வந்ததும் எவ்வளவு பனி மூடிவிட்டது, அதனால் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பு அனைத்தும் மறந்துவிட்டது. எந்த குழந்தைகளை நான் எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றினேனோ, எந்த குழந்தைகளை நான் எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றினேனோ, ராஜ்ய பாகத்தை கொடுத்தேனோ, அந்த குழந்தைகள் என் நிந்தனை செய்தார்கள் என்பது பாபாவிற்கு குழந்தைகளை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. ராவணின் சங்கத்தில் வந்து அனைத்தையும் இழந்து விட்டார்கள். ஓம் சாந்தி। क्या सोच रहे हो? नंबरवार पुरुषार्थ अनुसार हर एक की जीव आत्मा अब अपने ऊपर वंडर कर रही है कि हम क्या थे, किसके बच्चे थे। हम बरोबर बाप से वर्षा मिला था, फिर कैसा है हम भूल गए हैं। हम सतो प्रधान दुनिया में सारे विश्व का मालिक थे, बहुत मुखी थे, सुखी थे। फिर हम सीढ़ी उतरते, रावण का राज्य में गोया इतनी फागी आ गई जो रचता और रचना को हम बिल्कुल भूल गए हैं। फागी में मनुष्य रास्ते आदि भूल जाते हैं, तो हम भी भूल गए हैं हमारा घर कहाँ था, कहाँ के रहने वाले हम। अब बाबा देख रहे हैं हमारे बच्चे, जितना हम आगे से 5000 वर्ष पहले राज्य भाग्य देकर गया, बड़े आनंद मौज में थे। यह भूमि पर फिर क्या हो गई? வரிசைக்கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப ஒவ்வொரு ஜீவ ஆத்மாவும் தன்னைத்தான் பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எவ்வாறு இருந்தோம், யாருடைய குழந்தைகளாக இருந்தோம், உண்மையில் பாபாவிடமிருந்து சொத்து கிடைத்திருந்தது, பிறகு எப்படி மறந்துவிட்டோம். நாம் சத்தோப்பிரதானமான உலகத்தில் முழு உலகத்திற்கும் அதிபதியாக ராஜாவாக இருந்தோம், மிகவும் சுகமுடையவர்களாக இருந்தோம். பிறகு நாம் மடியில் பிறங்கிவிட்டோம், படியிலிருந்து இறங்கிவிட்டோம். ராவணன் வந்ததும் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பை நாம் மறந்துவிடும் அளவிற்கு பனிமூட்டம் வந்துவிட்டது. பனிமூட்டத்தில் மனிதர்கள் வழி மறந்துவிடுகிறார்கள். ஆகவே நாம் கூட நம்முடைய வீடு எங்கே இருக்கிறது, நாம் எங்கே வசித்தவர்கள் என்பதை மறந்துவிட்டோம். இப்போது என்னுடைய குழந்தைகள், இவர்களுக்கு தான் நான் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன் ராஜ்ய பாகத்தை கொடுத்துவிட்டு சென்றேன். மிகவும் ஆனந்தத்தில் இருந்தார்கள். அந்த பூமி எப்படி ஆகிவிட்டது என்பதை பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி ராவண ராஜ்யத்தில் வந்துவிட்டனர், வேறு தேசத்தில் நிச்சயம் துக்கம்தான் கிடைக்கும். நீங்கள் அலைந்தீர்கள், மூட நம்பிக்கையில் தந்தையை தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்கிறார். तो कैसा रावण का राज्य में आ गए हैं, पराय राज्य में तो जरूर दुखी मिलेगा। कितने तुम भटकते हैं, अंदर श्रद्धा में बाप को ढूंढते रहे, परंतु मिले कहाँ। किसको पत्थर टिक्कर में डाल दिया है तो मिलेगा, कैसा मिलेगा। आधा कल्प तुम भटक कर कैसे भाग हो गए हैं। अपने ही अज्ञान के कारण रावण राज्य में तुमने कितना दुख उठाया। भारत मुख्य है जो है, भारत भक्ति मार्ग में कितना गरीब बन गए हैं। बाप बच्चों की तरफ देखते हैं तो ख्याल होता है भक्ति मार्ग में कितना भटकते हैं। आधा कल्प की बात है, किस लिए, भगवान के लिए है ना।
भक्ति के बाद भगवान में फल देते हैं। क्या देते हैं वे तो कोई जानते ही नहीं। बिल्कुल बुद्धू बन पड़े हैं। ये सब बातें हैं बुद्धि में आनी चाहिए। तो பாபா சொல்கிறார், 5000 வருடங்களுக்கு முன் ராஜ்யபாகத்தை கொடுத்து விட்டேன் சென்றேன். மிகவும் ஆனந்தத்தில் இருந்தீர்கள். அந்த பூமி எப்படி ஆகிவிட்டது என்று பாருங்கள். எப்படி ராவண ராஜ்யத்தில் வந்து விட்டார்கள். வேறு தேசத்தில் நிச்சயம் துக்கம்தான் கிடைக்கும். எவ்வளோ நீங்கள் அலைந்தீர்கள். மூட நம்பிக்கைகள் தந்தையை தேடிக்கொண்டு இருந்தீர்கள். ஆனால் எங்கே கிடைப்பார்? யாரை கல்லிலும் முள்ளிலும் இருப்பார் என்று கூறிவிட்டீர்களோ, பகவானை கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறார் என்று கூறிவிட்டீர்களோ, அவர் பிறகு எப்படி கிடைப்பார்? அரை கல்பமாக நீங்கள் அலைந்து கலைத்து விட்டீர்கள். தன்னுடைய அறியாமையின் காரணமாக ராவணன் ராஜ்யத்தில் எவ்வளவு துக்கத்தை அடைந்திருக்கிறீர்கள். பாரதம் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு ஏழ்மையாகிவிட்டது. பாபா குழந்தைகளை பார்க்கும்போது பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ அலைகிறார்கள் என்ற எண்ணம் வருகிறது. அரைக்கல்பம் பக்தி செய்தீர்கள். எதற்காக செய்தீர்கள்? பகவானை சந்திப்பதற்காக. பக்திக்கு பிறகுதான் பகவான் பலனை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அது யாருக்கும் தெரியாது. முற்றிலும் முட்டாள்களாக ஆகிவிட்டார்கள். நாம் என்னவாக இருந்தோம், பிறகு எப்படி ராஜ்யபாகத்தை அடைந்தோம், பிறகு எப்படி ஏணி படியில் கீழே இறங்கி ராவணன் சங்கிலியில் மாட்டிக்கொண்டோம் என்பதையும் புத்தியில் இருக்க வேண்டும். அவ்வளவு கடந்த துக்கம் இருந்தது. அவ்வளவு துக்கம் அடைந்தீர்கள். முதலில் நீங்கள் அளவு கடந்த சுகத்தில் இருந்தீர்கள். தன்னுடைய ராஜ்யத்தில் எவ்வளோ சுகம் இருந்தது. பிறகு வேற்று மாற்றான் ராஜ்யத்தில் எவ்வளோ துக்கம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். हम क्या थे फिर कैसा राज्य बागी करते थे और सीढ़ी उतरते उतरते रावण राज्य में जंजीरों में फंसते गए। अपरंपार दुख है। पहले तुम अपरंपार सुख में थे तो दिल में आना चाहिए अपना राज्य में कितना सुख था और पराये राज्य में कितना दुख उठाए हैं। जैसा वे लोग कहते हैं अंग्रेजी के राज्य में हमने दुख उठाए हैं, अब तुम बैठे हो अंदर में ये ख्याल आनी चाहिए, हम कौन हैं, किसके बच्चे हैं। बाप ने हमको सारे विश्व का राज्य दिया है, फिर कैसे हम रावण राज्य में जकड़ पड़े गए हैं। कितने दुख खाए हैं, कितने गंदे कर्म किए हैं। सृष्टि दिन प्रतिदिन गिरते गए हैं। मनुष्यों के संस्कार दिन प्रतिदिन क्रिमिनल होते गए हैं। तो बच्चों को स्मृति आना चाहिए। बाप देखते हैं ये पवित्र पौधे हैं जिसको राज्य बागी दिया है, वही फिर मेरे ऑक्यूपेशन ही भूल गए हैं। अब फिर तुम तमो प्रधान से सतो प्रधान बनना चाहिए। तो तुम मुझे या बाप को याद करो तो सब पाप कटी जाएंगे, परंतु याद ही नहीं कर सकते हैं। घड़ी कहते हैं बाबा हम भूल गए हैं। अरे तुम याद नहीं करेंगे तो पाप कैसे कटेगा? है ही एक ही विकारों के गिर पड़े हो। एक ही तो है, एक विकार में ही पतित बन पड़े हो और दूसरे फिर बाप को गाली देने लगे हो। माया के संग में तुम कितने गिर पड़े हो, जिसके तुमने जो आसमान से चढ़े उनको टिक्कर बित्तर में डाल दिया है। माया के संग में तुमने ऐसा काम किया है। बुद्धि में आना चाहिए। एकदम पत्थर बुद्धि तो नहीं बनना है। बाप रोज कहते हैं मैं फर्स्ट क्लास पॉइंट्स तुमको सुनाता हूँ। முதலில் நீங்கள் அளவு கடந்த சுகத்தில் இருந்தீர்கள். தன்னுடைய ராஜ்யத்தில் எவ்வளோ சுகம் இருந்தது. பிறகு வேறொரு மாற்றான் ராஜ்யத்தில் வந்து துக்கம் அடைந்தீர்கள். இப்போது யாருடைய குழந்தைகளாக இருக்கிறோம் என்ற எண்ணம் வர வேண்டும். பாபா நமக்கு முழு உலகத்தின் ராஜ்யத்தை கொடுத்தார். பிறகு எப்படி நாம் ராவண ராஜ்யத்தில் இருக்குமாக கட்டப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு சுகத்தை இப்போது நாம் எவ்வளோ துக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ அழுக்கான கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சிருஷ்டி ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய சமஸ்காரம் ஒவ்வொரு நாளும் குற்றம் உடையவராக்கி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் குழந்தைகளுக்கு நினைவில் வர வேண்டும். இவர்கள் தூய்மையான செடிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தேன். ஆனால் அவர்கள் என்னுடைய தொழிலையே மறந்துவிட்டனர் என்பதை பாபா பார்க்கிறார். இப்போது மீண்டும் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாற விரும்பினால், தந்தையாக என்னை நினைவு செய்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும். ஆனால் நினைப்பது கிடையாது. அடிக்கடி பாபா நாங்கள் மறந்துவிட்டோம் என கூறுகிறீர்கள். நீங்கள் நினைவு செய்யாவிட்டால் பாவம் எப்படி விளங்கும் என்று ஒன்று, நீங்கள் விகாரங்களில் விழுந்து தூய்மை இழந்து விட்டீர்கள். பிறகு பாபாவை நிந்தனை செய்தீர்கள். மாயாவின் சங்கத்தில் வந்து இவ்வளவு கீழே இறங்கி விழுந்து விட்டீர்கள்.
யார் உங்களை ஆகாயத்தில் ஏற்றி வைத்தாரோ அவரை கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக கொண்டு சென்று விட்டீர்கள். மாயவனுடைய சங்கத்தில் நீங்கள் இது போன்ற காரியத்தை செய்துவிட்டீர்கள். இவை புத்தியில் வர வேண்டும் அல்லவா? ஒரே அடியாக கல் புத்தியாக கூடாது. பாபா தினந்தோறும் நான் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறி வருகிறேன் என்று கூறுகிறார். तो जैसे बॉम्बे में संगठन हुआ तो उसमें बतला सकते हैं कि बाबा कहते हैं मैं भारतवासियों को तुमको हमने राज्य बागी दिया है, तुम देवताओं को हेवन में थे, फिर तुम रावण राज्य में कैसे आए हैं? ये भी ड्रामे में पार्ट है. तुम रचना और रचना जो रचता और रचने का आदि मध्य अंत को समझो और ऊंच पद पा सकते हो और मेरे को याद करो तो तुम्हारे विक्रम विनाश होंगे. यहाँ बल सब बैठे हैं, फिर भी किसी को बुद्धि में कहाँ किसी के बुद्धि में कहाँ हैं? बुद्धि में आना चाहिए. हम कहाँ थे? अब हम पराये राज्य में आकर पड़े हैं तो कितने दुखी हुए हैं. हम वह जो है विशालय से शिवालय तो हम बहुत सुखी थे. अब बाप आए हैं वैशाली से निकालने के तो भी तुम निकलते ही नहीं. बाप कहते हैं तुमने विशाल जो शिवालय से लेंगे फिर वहाँ तुम विष नहीं पिएंगे मिलेंगे. यहाँ तो गंदा खाना पान मिलता है, वहाँ तो गंदा खान पान मिलता ही नहीं. इसलिए विश्व का मालिक थे. பாம்பேயில் கூட்டம் கூடுகிற போது பாரதவாசிகளே உங்களுக்கு ராஜ்ய பாகத்தை கொடுத்தேன் என்று பாபா கூறுகிறார் என்பதை தெரிவிக்கலாம். தேவதைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள், பிறகு ராவண ராஜ்யத்தில் எப்படி வந்தீர்கள்? இது கூட நாடகத்தில் பாட்டிருக்கிறது. நீங்கள் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையை புரிந்து கொண்டால்தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விக்கிரமங்கள் அழியும். நீங்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இருப்பினும் சிலருடைய புத்தி எங்கோ சென்று விடுகிறது, இன்னும் சிலருடைய புத்தி வேறு எங்கோ சென்று விடுகிறது. நாம் எங்கே இருந்தோம்? இப்போது நாம் மற்றவரின் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறோம், மாற்றானுடைய ராவண ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம். ஆகையால் எவ்வளவு துக்கம் அடைந்திருக்கிறோம் என்பது புத்தியில் வர வேண்டும். நாம் சிவாலயத்தில் மிகவும் சுகமாக இருந்தோம். இப்போது வேஷாலயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக தந்தை வந்திருக்கிறார். இருப்பினும் வெளியே வருவதில்லை. நீங்கள் சிவாலயத்திற்கு செல்கிறீர்கள், பிறகு அங்கே இந்த விகாரங்கள் இருக்காது என பாபா கூறுகிறார். இவ்விடத்தினுடைய அழுக்கான உணவு, இந்த கலியுகத்தினுடைய அழுக்கான உணவு பழக்க வழக்கங்கள் அங்கு இருக்காது. இவர் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார் அல்லவா? பிறகு எங்கே சென்று விட்டார்? மீண்டும் இந்த ராஜ்யத்தை பாக்கியத்தை அடைகிறார். எவ்வளோ வெளிய விஷயம். அவருடைய சேவை புரிபவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது பாபா புரிய வைக்கிறார். कितने राज्य भाग्य ले रहे थे, कितना सहज है ये तो बाप समझाते हैं. सब सर्विसेबल नहीं होंगे. नंबरवार राजधानी स्थापना हो रही करनी है जैसा 5000 वर्ष पहले की थी. सतो प्रधान बनना है. बाप कहते हैं ये है तमो प्रधान पुरानी दुनिया. एक्यूरेट पुरानी जब हो जाएगी तब तो बाप आएंगे. बाप बगैर कोई समझा नहीं सकते हैं. भगवान इस रथ को द्वारा ही पढ़ा रहे हैं. ये याद रहे कि भी बुद्धि में ही ज्ञान रहे, फिर औरों को भी बनाकर आप समान बना सकते हैं. बाप समझाते हैं पहले तो तुम्हारी क्रिमिनल कैरेक्टर्स थे जो मुश्किल सुधरते थे. आंखों की क्रिमिनलिटी मिलती नहीं, निकलती नहीं है. एक तो काम की क्रिमिनलिटी वह मुश्किल छुटाती है. फिर साथ में 5000 वर्ष है, साथ में 5 विकार हैं. क्रोध की क्रिमिनलिटी भी कितनी है. बैठे बैठे भूत आ जाता है, ये भी क्रिमिनलिटी है. सिविलाइज्ड तो वही नहीं, नज़दीक तो होंगे. नतीजा तो क्या होगा? गुनाह पाप चढ़ते जाते हैं. घड़ी घड़ी क्रोध करते रहते हैं. बाप आप समझाते हैं तुम अभी रावण राज्य में ही तो नहीं हो, तुम तो ईश्वर के पास बैठे हो. तो इतनी विकार में छूटने की प्रतिज्ञा करनी है. बाप कहते हैं अब मुझे याद करो, क्रोध मत करो. 5 विकार तुमको आधा कल्प गिरते आए हैं. இப்பொழுது 5000 வருடங்களுக்கு பிறகு முன்பு நடந்ததோ அதுபோல வருஷ கிரமத்தில் ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. சத்தோ பிரதானமாக மாற வேண்டும். இது
தமோ பிரதானமாக பழைய உலகமாக இருக்கிறது பாபா கூறுகிறார். துல்லியமாக எப்பொழுது பழையதாகிறதோ அப்பொழுது பாபா வருகிறார். தந்தையை தவிர வேறு யாரும் இதை புரிய வைக்க முடியாது. பகவான் இந்த ரதத்தின் மூலமாக நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இது நினைவில் இருந்தால் புத்தியில் ஞானம் இருக்கும். பிறகு மற்றவர்களுக்கும் கூறி தனக்கு சமமாக மாற்ற முடியும். முதலில் உங்களுக்குள் தவறான ஒழுக்கம் இருந்தது, அதை கஷ்டப்பட்டு மாற்றிக்கொள்கிறீர்கள் என்பதை பாபா புரிய வைக்கிறார். கண்களுடைய குற்றம் போகவே போகாது. ஒன்று காமத்தின் குற்றம், அதுவும் கஷ்டப்பட்டு தான் விடுகிறது. கூடவே ஐந்து விகாரங்களும் இருக்கிறது. கோபத்தினுடைய குற்றமும் எவ்வளவு இருக்கிறது. உட்கார்ந்து கொண்டிருக்கிற போதே கோபத்தின் போதும் வந்து விடுகிறது. இது கூட குற்றம்தான். உயர்வான பண்பில்லை. விளைவு என்னாகும்? 100 மடங்கு தண்டனை அதிகரிக்கும். அடிக்கடி கோபப்பட்டு கொண்டிருப்பார்கள். பாபா புரி வைக்கிறார். இப்போது நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இல்லை அல்லவா? நீங்கள் ஈஸ்வரன் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே இந்த விகாரங்களிலிருந்து விடுபடுவதற்கான உறுதிமொழி எடுத்துக்க வேண்டும். பாபா கூறுகிறார், இப்போது என்னை நினைவுங்கள், கோபப்படாதீர்கள். 5 விகாரங்கள் உங்களை அரை கல்பமாக விழ வைத்திருந்தது. எல்லோரையும் விட உயர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். எல்லோரையும் விட நீங்கள் தான் விழுந்ததும் தாழ்ந்தும் இருக்கிறீர்கள். இந்த விகாரங்கள் தான் உங்களை விழ வைத்திருக்கிறது. இப்போது சிவாலயத்திற்கு செல்வதற்கான இந்த விகாரங்கள் நீக்கிவிட வேண்டும். இந்த வேஷாலயத்தின் மனதை விலகி கொண்டே இருங்கள். பாபாவை நினைத்து கொண்டே இருந்தால் கடைசி நினைவும் அங்கே ஏற்ற நிலையும் அடையலாம். நீங்கள் வீட்டை சென்றடைவீர்கள். बाप कहते हैं अब मुझे याद करो, क्रोध मत करो, 5 विकार तुमको आधा कल्प गिराते हैं। सबसे ऊंचे हैं, ऊंच भी तुम ही तो तुम्ही थे, सबसे जास्ती गिर भी तुम ही हो। इन 5 भूतों ने किसको कितना गिराया है तुमको। अब विशालय में शिवालय से है जाने के लिए है, इन विकारों को निकालना है। इस वैशालय से दिल हटाते रहो। बाप को याद करो तो हंतमती सो गति हो जाएंगी। तुम घर में ही पहुंच जाएंगे और कोई यह रास्ता बता नहीं सकते हैं। भगवान वाच, मैंने तो कभी भी कहा नहीं है कि मैं जो है सर्वव्यापी हूँ। मैंने तो राजयोग सिखलाया है और कहाँ तुमको विश्व का मालिक बनाता हूँ। फिर वहाँ तो इस राज्य नॉलेज की दरकार ही नहीं रहती। मनुष्य से देवता बन जाते हैं। तुम स्वर्ग में पा लेते हो इसको। हठयोग आदि की बात नहीं। अपने को आत्मा समझो, अपने को शरीर क्यों समझते हो। शरीर समझने से ही फिर ज्ञान उठा नहीं सकते हैं। ये भी भावी तुम सबके लिए समझते हो कि हम रावण राज्य में थे, अब राम राज्य में जाने के लिए पुरुषार्थ कर रहे हैं। अभी तुम पुरुषोत्तम संगम पर वासी हो। तो நீங்கள் வீட்டை அடைந்து விடுவீர்கள். வேறு யாரும் இந்த வழியை கூற முடியாது. பகவான் வாக்கு, நான் சர்வ வியாபி என்று ஒருபோதும் நான் கூறவில்லை. நான் ராஜயோகத்தை கற்பித்தேன். உங்களை சொர்க்கத்திற்கு உலகத்திற்கு அதிபதியாக்குகிறேன். பிறகு அங்கே இந்த ஞானத்தின் அவசியம் உங்களுக்கு இருக்காது. மனிதர்களது தேவதையாக நீங்கள் ஆஸ்தி அடைவீர்கள். இதில் ஹட்டயோகத்திற்கான விஷயம் எதுவும் கிடையாது. தன்னை ஆத்மா என உணருங்கள். சரீரம் என்று ஏன் உணர்கிறீர்கள்? ஏன் நினைக்கிறீர்கள்? சரீரம் என உணரும்போது ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இது கூட விதியாக இருக்கிறது. நாம் ராவண ராஜ்யத்திலிருந்தோம், இப்போது ராமராஜ்யத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புரிந்து கொண்டீர்கள். இப்போது நாம் புருஷோத்தம சங்கம் யுகத்தினராக இருக்கிறோம். बलग्रस्त व्यवहार में रहो। इतना सब यहाँ रहेंगे, इतने सब यहाँ कहाँ रहेंगे। रावण जो है ब्राह्मण बनकर सब यहाँ ब्रह्मा के पास भी नहीं रह सकते हैं। रहना भी अपने घर में ही है और बुद्धि में समझाना है। हम शूद्र नहीं, हम ब्राह्मण हैं। ब्राह्मण की चोटी कितनी छोटी है। तो गृहस्थ में रहते, शरीर निवेगले धंधा आदि करते, सिर्फ बाप को याद करो। हम क्या थे, आप क्या बड़ाई राज्य में बैठे हैं, कितने हम कुछ दुखी है। अब बाप हमको फिर ले जाते हैं तो गृहस्थ व्यवहार में रहते वह अवस्था जमानी है। शुरू में कितने बड़े बड़े जाड़ आए हैं, फिर उसने कोई ही रहे, बाकी चले गए हैं। तुम्हारी बुद्धि में है हम अपना राज्य में थे, फिर कभी अभी कहाँ आकर पड़े हैं, फिर अपना राज्य में जाते हैं। तुम लिखते हो, कहते भी हो, बाबा पलाना बहुत अच्छा था, रेगुलर था, फिर गिर गया। नहीं आते तो गोया विकार में गिर गए। फिर ज्ञान की धारणा नहीं हो सकती। उन्नति के बदले गिरते गिरते पाई पैसा का पद पा लेंगे। यहाँ राजा, वहाँ कहाँ नीच पद। बल सुख तो है,
वहाँ के लिए, परंतु पुरुषार्थ किए जाते हैं उच्च पद पाने के लिए। बड़े मर्तबा कौन सा हो सकता है, पा सकता है? இல்லறத்தில் இருங்கள், இத்தனை பேர் இங்கு மதுபன் வந்து எங்கே இருக்க முடியும்? பிராமணர்களாக மாறிய பிறகு அனைவரும் இங்கே பிரம்மாவிடம் இருக்க முடியாது, தன்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும். நாம் சூத்திரர்கள் கிடையாது, பிராமணர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணனுடைய குடும்பம் எவ்வளோ சிறிதாக இருக்கிறது. எனவே குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சரீர நிர்வாகத்திற்கு வேலை போன்றவற்றை செய்து கொண்டே தந்தை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். நாம் எப்படி இருந்தோம், இப்போது வேற்று ராஜ்யத்தில், மாற்றான் ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிறோம். எவ்வளவு நாம் துக்கத்தில் இருந்தோம். இப்போது தந்தை நம்மை அழைத்து செல்கிறார் என்றால் இல்லறத்தில் இருந்து கொண்டே அந்த நிலையை அடைய வேண்டும். ஆரம்பத்தில் எவ்வளவு பெரிய பெரிய மரங்கள் வந்தன, பிறகு அவர்களில் சிலர் சென்று விட்டார்கள், மற்றவர்கள் சென்று விட்டார்கள். நாம் நம்முடைய ராஜ்யத்தில் இருந்தோம். இப்போது எங்கே வந்திருக்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு போகிறோம். பாபா, இவர்கள் மிகவும் நன்றாக ரெகுலராக இருந்தார்கள், பிறகு வருவதில்லை என கூறுகிறீர்கள், எழுதுகிறீர்கள். வரவில்லை என்றால் விகாரத்தில் விழுந்து விட்டது போல. பிறகு ஞானத்தை தாரணை செய்ய முடியாது. முன்னேற்றம் அடைவதற்கு பதிலாக விழுந்து விழுந்து ஒரு பைசா மதிப்பில்லாத பதவி அடைவார்கள். எங்கே ராஜா, எங்கே தாழ்ந்த பதவி? அங்கே சுகம்தான் இருக்கிறது, ஆனால் உயர்ந்த பதவியை அடைவதற்கான முயற்சி செய்யப்படுகிறது. உயர்ந்த பதவியை யாரை அடைவார்கள்? இதை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். இப்போது அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா तो यहाँ सभी जो समझा सकते हैं, अभी सब पुरुषार्थ कर रहे हैं। जो हैं किंग महेंद्र भोपाल के भी पुरुषार्थ कर रहे हैं। वह किंग तो पाई पैसे के हैं, ये तो सूर्यवंशी राजधानी में जाने वाला है। पुरुषार्थ ऐसा हो जो विजयी माला में जा सके। बाप बच्चों को समझाते हैं, अपने दिल से जांच करके रहना है, हमारी आंखें कहाँ क्रिमिनल तो नहीं होगी। अगर क्रिमिनलाइज्ड हो जाए तो बाकी क्या चाहिए? बाकी जो है, अगर सिविलाइज्ड हो गए तो बाकी क्या चाहिए? बल विकार में नहीं जाएंगे, परंतु कुछ ना कुछ आंखें धोखा देती रहती है। नंबर 1 है काम की, जो है क्रिमिनल है, बड़ी खराब है। इसके लिए नाम ही है क्रिमिनलाइज्ड। सिविलाइज्ड जो है सिविलाइज्ड। बेहद का बाप बच्चों को जानते हैं तो वे है क्या कर्म करते हैं, कितनी सर्विस करते हैं। पलाने की क्रिमिनल है, अभी तक गई कि नहीं, अभी तक ऐसा गुप्त समाचार आए हैं। आगे चल और भी एक्यूरेट लिखेंगे, खुद भी फील करेंगे हम तो इतने समय झूठ बोलते हैं, गिरते आए हैं। ज्ञान पूरा बुद्धि में बैठा ही नहीं है, ये कारण था जो हमारी अवस्था नहीं बनी है। तो எந்த விகாரத்தில் விழுந்து விட்டது போல பிறகு ஞானத்தை தாரணை செய்ய முடியாது. முன்னேற்றம் அடைவதற்கு பதிலாக விழுந்து விட்டது ஒரு பைசா மதிப்பில்லாத பதவி அடைவார்கள். எங்கே ராஜா, எங்கே தாழ்ந்த பதவி? அங்கே சுகதாம் இருக்கிறது, ஆனால் உயர்ந்த பதவியை அடைவதற்காக தான் முயற்சி செய்யப்படுகிறது. உயர்ந்த பதவியை யார் அடைவார்கள்? இதை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். இப்போது அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா மகேந்திரன் போபாலிலிருந்து கூட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜா ஒரு பைசா மதிப்பில்லாதவர், அந்த ராஜா பதவியோ ஒரு பைசா மதிப்பில்லாததாக இருக்கும். இவரோ பிரம்மா பாபா சூரியவம்ச ராஜ்யத்தில் செல்லக்கூடியவர். இது போன்ற முயற்சி செய்தால்தான் வெற்றி மாலையில் போக முடியும். நம்முடைய கண்களில் எங்கேயும் குற்ற செயல் நிகழவில்லை தானே என தன்னுடைய மனதில் சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா புரிய வைக்கிற குற்றமற்றவராகிவிட்டால் வேறு என்ன வேண்டும்? விகாரத்தில் ஈடுபட மாட்டார்கள். இருப்பினும் எங்காவது கொஞ்சமாவது கண்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நம்பர் 1 காமம், பார்வை மிகவும் மோசமானது. ஆகையால் தான் கிரிமினலைஸ்டு, சிவிலைஸ்டு என்ற இரண்டு பெயர் இரண்டும் இருக்கிறது. எல்லையற்ற தந்தை குழந்தைகளை பற்றி அறிந்திருப்பார். இவர்கள் என்ன கர்ப்பம் செய்கிறார்கள், எவ்வளவு சேவை செய்கிறார்கள். சிலருடைய குற்றப்பார்வை இதுவரை போகவில்லை என்று குப்தமாக ரகசியமாக செய்திகள் வருகிறது. இன்னும் போக போக மேலும் துல்லியமாக எழுதுவார்கள். நாம் எவ்வளவு காலம் பொய் பேசினோம், கீழே விழுந்தோம் என தானே உணர்வார்கள். ஞானம் முழுமையாக புத்தியில் இல்லை. நம்முடைய நிலையை அடையாததற்கு இதுவே காரணம். பாபாவிடம் நாம் மறைத்து விட்டோம். இது போன்ற பலர் மறைக்கிறார்கள். சர்ஜனிடம் 3 விகாரங்களின் 5 விகாரங்களின் நோயை மறைக்கக்கூடாது. சர்ஜனிடம் 5 விகாரங்களின் நோயை மறைக்கக்கூடாது, உண்மையை கூற வேண்டும். जो सर्जन के 5 विकारों को बीमारी को छिपाना नहीं,
सच बताना चाहिए। हमारी बुद्धि इस तरफ जाती है, शिव बाबा तरफ नहीं जाती। बताते नहीं तो वह बुद्धि में पाते रहती। अब बाप समझाते हैं, बच्चे देह अभिमानी बनो, अपने को आत्मा समझो। आत्मा बाई बाई है। तुम कितने सुखी थे जब राज्य में थे, अब तुम पुजारी दुखी बन पड़े हो। तुमको क्या हो गया है? सब कहते हैं ये गृहस्थ आश्रम में परंपरा से चलते आया है। क्या राम सीता के बच्चे नहीं थे? लेकिन वहाँ विकार की बच्चे नहीं होते हैं। अरे वे तो है सी संपूर्ण निर्विकारी दुनिया। वहाँ भ्रष्टाचार से पैदाइश नहीं होती है, विकार नहीं होते। वहाँ ये रावण राज्य होता ही नहीं। वे तो है राम राज्य। वहाँ रावण कहाँ से आएगा? मनुष्य की बुद्धि में बिल्कुल चट खा जाते हैं। किसने की है? मैंने तुमको सतो प्रधान बनाया था, तुम्हारे बेड़ा पार कर दिया था। फिर तुमको तमो प्रधान किसने बनाया? रावण ने बनाया। ये तो तुम भूल गए हो। இப்பொழுது கீழே விழுந்தோம் என தானே உணர்வார்கள். ஞானம் முழுமையாக புத்தியில் இல்லை. இப்போது 5 சர்ஜனிடம் 5 விகாரங்களின் நோயை மறைக்கக்கூடாது, உண்மையை கூற வேண்டும். நம்முடைய புத்தி இந்த பக்கம் போகிறது, சிவபாபாவிடம் போகவில்லை என்பதை தெரிவிக்கவில்லை என்றால் அது விருத்தி அடைந்து கொண்டே செல்லும். இப்போது பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, ஆத்மா அபிமானியாகுங்கள், தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மா சகோதரன். நீங்கள் பூஜைக்குரியவர்களாக இருந்தபோது எவ்வளோ சுகமாக இருந்தீர்கள். இப்போது பூஜாரியாகி துக்கமுடையவர்களாகி விட்டீர்கள். உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? இந்த இல்லற ஆசிரம் பரம்பரையாக வந்தது என அனைவரும் கூறுகிறார்கள். ராம் சீத்தை இருவருக்கும் குழந்தை இருந்ததல்லவா? ஆனால் அங்கே விகாரத்தினால் குழந்தைகள் பிறப்பதில்லை. அவர்கள் இருப்பது சம்பூர்ண நிர்விகார உலகத்தில். அங்கே விகாரம் எங்கிருந்து வரும்? பிரஷ்டாச்சாரத்தினால் குழந்தை பிறப்பது கிடையாது. அங்கே இந்த ராவண ராஜ்யமும் கிடையாது. அதுவோ ராமராஜ்யமாக இருக்கிறது. அங்கே ராவணன் எங்கிருந்து வருவான்? மனிதர்களுடைய புத்தியில் இதுவும் ஒன்றும் தெரியவில்லை. யார் செய்தது? நாம் உங்களை சத்துவ பிரதானமாக மாற்றினேன், உங்களுடைய படகை கரையேற்றினேன். மீண்டும் உங்களை தமோ பிரதானமாக மாற்றியது யார்? ராவணன். இதை கூட நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இதுவும் பரம்பரையாக வந்தது என்று கூறுகிறீர்கள். பரம்பரையாக எப்போதிலிருந்து ஏதாவது கணக்கு இருக்க வேண்டும் அல்லவா? எதையும் புரிந்து கொள்ளவில்லை. अब अपरंपरा जो है परंपरा से कैसा है, कोई हिसाब तो बताओ। कुछ भी समझते नहीं। बाप समझाते हैं, तुम के कितना राज्य भाग्य देकर गया हूँ। तुम भारतवासी बहुत सुखी थे और कोई नहीं था और कोई था ही नहीं। क्रिश्चियन भी कहते हैं पैराडाइज था, चित्र भी दिखाते रहते हैं। उनका कोई पुरानी चीज़ तो है ही नहीं। पुराने ये लक्ष्मी नारायण होंगे या इनों का कोई वस्तु होगी। सबसे पुरानी तो पुरानी है कृष्णा, नए से नए हैं कृष्णा था। पुराने क्यों कहते हैं? क्योंकि फास्ट हो गए हैं। तुम ही गोरे थे, फिर हम सावरे बने। सावरे कृष्ण को भी दिखाकर बड़ा सुख होते हैं। झूले में भी सावरे को ही झुलाएंगे। उनको क्या पता है कि गोरा कब था, कृष्ण को कितना प्यार क्यों करते हैं, राधे ने क्या किया है, ये कोई नहीं जानते हैं। तो ராவண இதைவிட நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இதுவும் பரம்பரையாக வந்தது என்று கூறினீர்கள். பரம்பரையாக எங்கிருந்து எப்போது கணக்கு சொல்லுங்கள். ராமராஜ்யத்தை இப்போது ராஜ்யபாகத்தை கொடுத்தேன் என்று பாபா புரிவிக்கிறார். பாரதவாசிகளாகிய நீங்கள் மிகவும் குஷியில் இருந்தீர்கள். வேறு யாருமே இருந்தது கிடையாது. கிறிஸ்துவர்கள் கூட பேரடைஸ் இருந்தது என்று நம்புகிறார்கள். தேவதைகளுடைய சித்திரம் கூட இருந்தது. அவர்களை விட பழமையானது எதுவும் கிடையாது. பழையதிலும் பழையமானவர்கள் இந்த லட்சுமி நாராயணன் அல்லது இவர்களுடைய பொருட்கள் அனைத்தையும் விட பழையதிலும் பழமையானவர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார். புதுமையிலும் புதுமையானவரும் கூட ஸ்ரீகிருஷ்ணன் தான். பழமையானவர் ஏன் என்று கூறுகிறோம் என்றால், ஏனென்றால் முடிந்து விட்டதல்லவா. நீங்கள் தான் வெண்மையாக இருந்தீர்கள், வெள்ளையாக இருந்தீர்கள், பிறகு கருப்பாகிவிட்டீர்கள். கருப்பான கிருஷ்ணரை பார்த்து மிகவும் குஷி அடைகிறார்கள். ஊஞ்சலில் கூட வைத்து கருப்பான கிருஷ்ணரை வைத்து ஊஞ்சல் ஆட்டுகிறார்கள். வெள்ளையாக எப்போது இருந்தார் என அவர்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணரிடம் எவ்வளோ அன்பாக இருக்கிறார்கள், ராதை என்ன செய்தார் என்பது தெரியாது. बाप कहते हैं, तुम यहाँ सत्य के संग में बैठे हो, बाहर कुसंग में जाने से है फिर भूल जाते हो। माया बड़ी प्रलभ है,
गल को ग्राह आप कर ली है, गज को ग्राह आप कर लेते हैं। ऐसा भी है, अब ये बागे की बागे तोड़े भी अपना अहंकार आने से और ही सत्यानाश कर लेते हैं। बेहद का बाप को समझाते रहेंगे, इसमें ये फंक नहीं उठवाना चाहिए। बाबा ने ऐसा क्यों कहा, हमारी इज्जत गई। अरे इज्जत तो रावण राज्य में छट हो गई है। देहाभिमान में आने से अपना ही नुकसान कर लेते हैं, पद भ्रष्ट हो जाते हैं, क्रोध लोभ भी निक्रिमिनल हो जाते हैं। आंखों से चीज देखते हैं तब तो लोभ आ जाता है। பாபா கூறுகிறார், நீங்கள் இங்கே உண்மையான சங்கத்தில் இருந்தீர்கள், வெளியில் கெட்ட சங்கத்தில் சென்றதும் மறந்து விட்டீர்கள். யானையை கூட முதலை விழுங்குவது போல கஜேந்திரன் யானை கூட முதலை முழுங்குவது போல மாயை மிகவும் சக்திசாலியாக இருக்கிறது. இப்படியும் இருக்கிறார்கள். இப்போது ஓடி விடுவோம் என ஓடி விடுகிறார்கள். சிறிதளவாவது தனக்குள்ள அகங்காரம் வருவதால் சத்தியத்தை அழித்து விடுகிறார்கள். எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார், இதில் பயப்படக்கூடாது. பாபா இவ்வாறு ஏன் கூறினார்? நம்முடைய மரியாதை போய்விட்டது. மரியாதை ராவண ராஜ்யத்திலே போய்விட்டது. தேகாபிமானத்தில் வருவதால் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். கோபம் மற்றும் பேராசை கூட குற்றமானவர்களாக இருக்கிறது. கண்களால் பொருட்களை பார்க்கிறார்கள், அப்போதுதான் பேராசை ஏற்படுகிறது. तो बाबा आकर बाप कहते हैं, हम तो संग में सब बैठे थे, बाप आकर अपना बगीचा देखते हैं, किस किस किस्म के फूल हैं। यहाँ से जाकर फिर और बगीचे के फूलों को देखते हैं। शिव बाबा को फूल भी बराबर चढ़ाते हैं। ये तो है निराकार चैतन्य फूल। तुम अभी पुरुषार्थ कर ऐसा फूल बनते हो। बाबा कहते हैं, मीठे बेटे बच्चे, जो कुछ बीता है उसको ड्रामा समझो, सोचो नहीं। कितनी मेहनत करते हैं, होता है तो कुछ भी नहीं, ठहरता ही नहीं। अरे प्रजा में भी तो चाहिए, थोड़ा भी सुना तो वह प्रजा में चले जाएंगे। प्रजा को ढेर के ढेर बनते हैं। ज्ञान का भी विनाश नहीं हो सकता है। एक बार सुना है शिव बाबा है तो भी बस प्रजा में आ जाते हैं। अंदर में तुम्हें ही ये ग्रस्त जो है स्मृति आनी चाहिए, हम किस राज्य में थे, फिर से कहाँ से पा गए हैं, उसके लिए पूरा पुरुषार्थ करना चाहिए। बिल्कुल एक्यूरेट सर्विस चल रही है। தந்தை தனது மலர் தோட்டத்தை பார்க்கிறார். என்னென்ன விதமான மலர்கள் இருக்கிறார்கள். இங்கிருந்து சென்று பிறகு அந்த தோட்டத்தில் மலர்களை பார்க்கிறார். சிவத்தந்தைக்கு மலர்களை அணிவிக்கிறார்கள். அவரும் நிராகார சைத்தன்யமான மலராக இருக்கிறார். இப்போது நீங்கள் முயற்சி செய்து இது போன்ற மலராகிறீர்கள். பாபா கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, எது முடிந்து விட்டதோ அதை நாடகம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், உணருங்கள், யோசிக்காதீர்கள். எவ்வளவு உழைக்கிறார்கள், எதுவும் நடப்பதில்லை, தங்குவதும் இல்லை. பிரஜைகள் கூட வேண்டும் அல்லவா? சிறிதளவு கேட்டாலும் அவர்கள் பிரஜைகளாக வந்து விடுவார்கள். பிரஜைகள் நிறைய பேர் உருவாக வேண்டும். ஞானம் ஒருபோதும் அழிவதில்லை. ஒரு முறை சிவபாபா என்று நம்பினாலும் இதை கேட்டாலும் கூட பிரஜைகள் வந்து விடுவார்கள். நாம் எந்த ராஜ்யத்தில் இருந்தோம் அதை மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது உள்ளுக்குள் உங்களுடைய நினைவில் வர வேண்டும். முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். முற்றிலும் துல்லியமாக சேவை நடந்து கொண்டிருக்கிறது. தாரணைக்காக முக்கிய சாரம். शिवालय में जाने के लिए हीन विकारों से निकलना है। इस वैशाली से दिल हटाना है। शूद्रों को संग से निकाल कर देना है। दूसरी पॉइंट, जो कुछ बीत गया है उसे ड्रामा समझे कोई भी विचार नहीं करना है। अहंकार में कभी नहीं आना है। कभी शिक्षा मिलने पर फंक नहीं होना है। சிவாலயத்திற்கு போவதற்காக இந்த விகாரங்களை வெளியேற்ற வேண்டும். இந்த விகார உலகத்திலிருந்து மனதை விலக்கி கொள்ள வேண்டும். சூத்திரனுடைய சங்கத்திலிருந்து விலகி செல்ல வேண்டும். எது முடிந்ததோ அது நாடகம் என்று உணர்ந்து மிகவும் எதுவும் யோசிக்கக்கூடாது. அகங்காரத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. அறிவுரைகள் கிடைக்கிற போது பயந்து விடக்கூடாது. वरदान, सुखियों के खजाने से संपन्न बन, दुखी आत्माओं से खुशी का दान देने वाला ही पुण्य आत्मा भव. மகிழ்ச்சியின் பொக்கிஷங்களால் நிறைந்தவராகி துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியினுடைய தானம் கொடுக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுக. இந்த वरदानத்தை विस्तारित பாருங்கள். इस समय दुनिया में हर समय का दुख है और आपके पास हर समय की खुशी है. तो खुशी जो दुखी आत्माओं को खुशी देना है, यह सबसे बड़े से बड़े पुण्य है. दुनिया वाली खुशी के लिए कितना समय संपत्ति खर्च करते हैं और आपको सहज अविनाशी खुशी का खजाना मिले हैं. अब सिर्फ जो मिला है उसे बांटते चलो. बांटना माना बढ़ना.
जो भी संबंध में आए हैं उनको अनुभव करें कि इनको कोई श्रेष्ठ प्राप्ति हुई है जिसको खुशी है. பாபா சொல்கிறார், இந்த சமயம் உலகத்தில் ஒவ்வொரு நேரமும் துக்கம் இருக்கிறது மற்றும் உங்களிடத்தில் ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சி இருக்கிறது. துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். இது அனைத்தை விட பெரிய புண்ணிய விஷயமாகும். உலகத்தினர் மகிழ்ச்சிக்காக எவ்வளவோ நேரத்தையும் செல்வத்தையும் செலவு செய்கிறார்கள் மற்றும் உங்களுக்கு சகஜமான அழிவற்ற மகிழ்ச்சியினுடைய பொக்கிஷம் கிடைத்துவிட்டது. இப்போது என்ன கிடைத்திருக்கிறதோ அதை பகிர்ந்து கொண்டே செல்லுங்கள். பகிர்ந்தளிப்பது என்றால் அதிகரிப்பதாகும். இவர்களுக்கு ஏதாவது சிரேஷ்டமர் பிராப்தி கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சி உள்ளது என்று யாரெல்லாம் சம்பந்தத்தில் வருவார்களோ அவர்கள் அனுபவம் செய்வார்கள். ஸ்லோகன். अनुभवी आत्मा कभी किसी बात से धोखा नहीं खा सकती हैं, वे सदा विजयी रहते हैं. அனுபவி ஆத்மா ஒவ்வொருபோதும் எந்த விஷயத்திலும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் வெற்றியாளராக இருப்பார்கள். अच्छा, मीठे मीठे सिखलेते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों का नमस्ते. हम रूहानी बच्चे की रूहानी बाप दादा दोनों को याद प्यार गुड मॉर्निंग. नमस्ते. ओम शांति.